ஐஃபர்ஸுங்க டைஸ் அப்டேஸ் ஒன்றுக்கு இந்த வீடியோவில் கொட்டுக்காளி படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். கொட்டுக்காளி ஒரு சின்ன ஒரு படம் தான் இந்த ஒரு படம். பட் ஆனால் இந்த ஒரு படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எதனாலனா நம்ம எஸ்கே ப்ரொடியூஸும் பண்ணனால. எஸ்கேனா நம்ம எஸ்கே இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸும் பண்ணல, வேற ஒருத்தர் தான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸும் பண்ணார். பட் ஆனால் எஸ்கேவுடைய பிராண்டில் எஸ்கேவுடைய பேரில் இந்த ஒரு படத்தை ரிலீஸும் பண்ணாங்க. எஸ்கே இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸும் பண்ணார் அப்படிங்கிற ஒரு பேரில் இந்த ஒரு படத்தை ரிலீஸும் பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நல்ல ஒரு அப்ரேஸ் வந்து கிடைக்கும் இல்லையா, அந்த ஒரு படத்துக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ஐடியாவோட இந்த ஒரு படத்தை ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ஓப்பனிங் வந்து இருந்துச்சு சொல்லலாம். ஒரு சின்ன படத்துக்கு ஒரு இருந்த அளவை விட ரொம்ப நல்ல ஒரு ஓப்பனிங் இந்த ஒரு படத்துக்கு வந்து இருந்துச்சு. இந்த ஒரு படம் நல்லா இருந்துச்சு அவ்வளோ சரி கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படம், ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு படம். இந்த ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து இருக்கும். ஒரு சீனையே ரொம்ப ஸ்லோவாக எடுத்திருப்பாங்க. அது அவங்க நடந்து போகிறது அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கும் அந்த ஒரு படம். ஒன்ஸ் நீங்கள் வந்து தேட்டரில் இல்லை இப்போ ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துனீங்கன்னு சொல்லுங்கள். தேட்டரில் பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட்ஸ் ஷேரும் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஒரு படம் வந்து பிடிச்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்ட்ஸும் வாங்கிருந்துச்சு. எத்தனை அவார்டு வாங்கினா என்னங்க, நம்ம தமிழ் ஆடியன்ஸில் இந்த ஒரு படம் வந்து ரீச் ஆகலை அப்படிங்கிறத ஒன்று உண்மை. கமர்ஷியலாக இந்த ஒரு படம் ஒரு கமர்ஷியல் படம் வந்து கிடையாது, ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு படம் தான். நிறைய அவார்டெலாம் வாங்கி என்னங்க பிரயோஜனம்? நம்மளுக்கு ஒரு படம் வந்து பிடிக்கணும், ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு படம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே. எங்கேயே யாருக்கும் வந்து பிடிக்கல, இதுக்கப்புறம் இந்த ஒரு படம் அவார்டு வாங்கி என்ன பிரயோஜனம் தான் எனக்கு ஒன்றும் தெரியல. சரி இதெல்லாம் இருக்கட்டும். செப்டம்பர் 27 இந்த ஒரு படத்தை ஓடிடி ரிலீஸும் பண்ண போகிறாங்க. சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டை சிம்பிளி சவுத் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ செப்டம்பர் 27 இந்த ஒரு படத்தை ஓடிடி ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு படத்தை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு படம் உங்களுக்கு பிடிச்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.